நம்ம இன்னைக்கு +1 கெமிஸ்ட்ரியில கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற சாப்டர்ல இருந்து அயானிக் ரேடியஸ்ங்கிற டாபிக் பத்தி பார்க்க போறோம். அயானிக் ரேடியஸ். ரேடியஸ்னா என்ன? ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் எடுக்கணும். அப்போ எப்படி நம்ம ரேடியஸ் கண்டுபிடிப்போம்? சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் இட்ஸ் அவுட்டர்மோஸ்ட் கார்டு. இதுதான் ஒரு சர்க்கிள்னு வச்சுக்கிறோம். இந்த சர்க்கிளுக்கு ரேடியஸ்னா அதோட சென்டர்ல இருந்து அதோட ஆர்ச் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கிளோட ரேடியஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? the distance between the center of the circle and the outermost arch. ஆர்ச்ல இருந்து அந்த சென்டருக்கு வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அந்த சர்க்கிளோட ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்னு சொல்லுவோம். what is ionic radius? ஒரு அயானோட ரேடியஸ் என்ன? ரேடியஸ் ஆஃப் த அயான் இஸ் known as ionic radius. இது நம்ம சிம்பிளா சொல்ல முடியாது. ஜெனரலா நம்ம என்ன சொல்லுவோம்? the distance between the center of the nucleus and the outermost ion present in the shell. நம்ம ஷெல் வந்து எந்த மாதிரி இருக்கும்? இது ஒரு நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்க்கு அப்புறம் ஒரு ஷெல் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு ஷெல் இருக்கு. இந்த மாதிரி ஷெல்ஸ் இருக்கு. கே ஷெல், ஷெல்லன், ஷெல்லன், ஷெல்லன் இருக்கும். இப்போ இந்த நியூக்ளியஸ்ல இருந்து இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய ஒரு அயான், எலக்ட்ரான்ல இருக்கக்கூடிய அயானுக்கும் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ionic radius. So what is ionic radius? The distance between the nucleus and the outermost electron present in the shell. So இப்போ நம்ம define ionic radius or what is ionic radius? The ionic radius of an ion is the distance between the center of the nucleus and the outermost point of its electron cloud. outermost shell electrons. ஒரு ஆட்டம் ஒரு எலமெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆட்டத்தோட சென்டர்ல வந்து நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்ல புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அதுக்கப்புறமா அதை சுற்றி எலக்ட்ரான் கிளவுட்ஸா எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கு. நம்ம எர்த்து வந்து எப்படி சன்னை ரிவால்வ் ஆகி வந்துட்டே இருக்கோ அதே மாதிரி இந்த நியூக்ளியஸை எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகி வந்துட்டே இருக்கு, இப்படி சுற்றி வந்துட்டே இருக்கும். அப்போ அயான்ஸ், எலக்ட்ரான்ஸ்ல வந்து அயான்ஸ் இருக்கு. இப்போ இந்த அயான்ஸ்க்கும் நியூக்ளியஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம அயானிக் ரேடியஸ். ஸோ what is ionic radius or define ionic radius? The ionic radius of an ion is the distance between the center of the nucleus and the outermost point of its electron cloud. ஒரு ஆட்டத்துல உள்ள நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் அட்டாமிக் ரேடியஸ் சொல்லுவாங்க. இங்க நம்ம இப்போ அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய ஒரு அயான், ஒன்று ஒரு அயான் ஆட் ஆயிருக்கலாம் இல்லை லூஸா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான்ல இருக்கக்கூடிய ஒரு அயானுக்கும் நியூக்ளியஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸா அயானிக் ரேடியஸ்ன்னு சொல்லலாம். ஜெனரலா நம்ம ஒரு அயான்ஸோட அயானிக் ரேடியஸை எஸ்டிமேட் பண்றதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். அப்போ இந்த அயானிக் ரேடியஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, அயான்ஸால ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய அப்படின்னா அயானிக் காம்பவுண்ட்ஸால ஃபார்ம் ஆகி இருக்கக்கூடிய கிறிஸ்டல். The compound or crystal is formed by the combination of cation and anion is known as ionic compounds. அப்போ இந்த அயானிக் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கேட்டயான்ஸோடைய ஆனியான்ஸோடைய அயானிக் ரேடியஸை நம்ம கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு அயானிக் ரேடியே கிடைக்கும். ஸோ the ionic radius can be estimated by measuring the distance between the cations and anions in the ionic crystal. ஒரு அயானிக் கிறிஸ்டல்ல இருக்கக்கூடிய கேட்டயான்ஸ்க்கும் ஆனியான்ஸ்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணக்கூடியது தான் அயானிக் ரேடியே. இப்போ கேட்டயான்ஸ் வந்து எங்கே இருக்கும்? நியூக்ளியஸ்ல இருக்கும். நியூக்ளியஸ்ல தான் புரோட்டானும் நியூட்ரான்ஸும் இருக்கும். நியூட்ரான்ஸ்க்கு சார்ஜ் கிடையாது, புரோட்டான்ஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது என்னது? கேட்டயான்ஸ். நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஆனியான்ஸ்னு சொல்லுவோம்.
அப்போ இது ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் அயானிக் ரேடியே. ஜெனரல் டெஃபினிஷன் என்ன சொன்னோம் அயானிக் ரேடியேக்கு? The ionic radius of an ion is the distance between the center of the nucleus and the outermost point of its electron cloud. ஆனால் இந்த ionic radius நம்ம எப்படி calculate பண்ணணும்? The ionic radius can be estimated by measuring the distance between the cations and anions in the ionic crystal. ஒரு ionic crystalல கேட்டியான்ஸ்க்கு ஆனியான்ஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை வந்து நம்ம அயானிக் ரேடியே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கேட்டியான் என்ன ஆனியான் என்ன? கேட்டியான்ங்கிறது the removal of an electron from an atom is known as cation. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம்ங்கிறது ஒரு பேரண்ட் ஆட்டம்னு எடுக்கிறோம். பேரண்ட் ஆட்டம்னா அதுக்கு எந்த சார்ஜ் இல்லை, அது நியூட்ரலாக இருக்கு. இப்போ இந்த சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11. இப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான் எத்தனை புரோட்டான் இருக்கு? 11 புரோட்டான் அண்ட் 11 எலக்ட்ரான் இருக்கும். இந்த சோடியம் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது, இல்லை இந்த சோடியத்துல இருந்து நம்ம ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ த ரிமூவல் ஆஃப் an electron from an atom is called cation. இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த சோடியத்துக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஏன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்சியாக இருக்குது, ஒரு எலக்ட்ரான் அங்கே குறைஞ்சிருக்கு. அப்போ இங்கே எத்தனை புரோட்டான் இருக்கும்? 11 புரோட்டான். அந்த எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இது வந்து கேட்டியான். இப்போ இந்த பேரண்ட் ஆட்டம் சோடியம் ஆட்டத்தை விடையும் இந்த ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய கேட்டியானோட பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அங்கே ஒரு எலக்ட்ரான் லெஸ்ஸாக இருக்கும். அப்போ அங்கே ஒரு ஷெல் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த சோடியத்துக்கு எடுத்தோம்னா இது நியூக்ளியஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த நியூக்ளியஸ்க்கு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. இன்னொங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இது இப்போ எப்படி இருக்கு? பிக் சைஸாக இருக்கு. இங்கே இப்போ ஒரு எலக்ட்ரான் குறைஞ்சாச்சு. அப்போ இங்கே எத்தனை ஷெல் இருக்கு? இது ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்க்கு அப்புறம் 2 எலக்ட்ரான்ஸ் 1 2 நெக்ஸ்ட் 8 1 2 3 4 5 6 7 8. இங்கே 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ 2 8 இந்த ஃபார்ம்ல இருக்கு. இங்க 2 8 1 ஃபார்ம்ல இருக்கு. இப்போ இதுக்கு சைஸ் அதிகமா இருக்கா? இந்த கேட்டியான் சோடியம் பிளஸ் Na பிளஸ் கேட்டியானோட சைஸ் அதிகமா இருக்கா? பிகா இருக்கா? Na பேரண்ட் ஆட்டத்தோட சைஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய கேட்டியானோட சைஸை விடையும் பிக்கா இருக்கு. ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய கேட்டியானோட சைஸ் குறைஞ்சிருக்கு. ஏன்? பிகாஸ் த ரிமூவல் ஆஃப் 1 ஆர்பிட்டல். ஒரு ஆர்பிட்டல் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் தான் அந்த ஆர்பிட்ல இருந்து, அந்த ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணா அந்த ஆர்பிட்டலே அங்க பிரசன்ட் ஆகல. இப்போ அங்க வந்து அதோட சைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். Why the cationic radius is smaller than its corresponding neutral atom? ஏன் வந்து cationic radius neutral atom parent atomத்தோட ரேடியஸ் விடையும் குறைவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் குறைவா இருக்கும்? Because the removal of electrons from the parent atom or the cation loses some of the electrons from the parent atom. parent atomல இருக்கக்கூடிய electrons வந்து அது லூஸ் பண்ணும்போது தான் அங்க cation ஃபார்ம் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அதோட அயானிக் ரேடியஸ் வந்து குறைவா இருக்கும். நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் த போத் atom is same. இந்த கேட்டியானோட நியூக்ளியர் சார்ஜும் பேரண்ட் ஆட்டத்தோட நியூக்ளியர் சார்ஜும்
சேமாக இருக்கும். சைஸ் வந்து கேட்டையானுக்கு சைஸ் ஸ்மாலாகவும் நியூட்ரல் ஆட்டம் பேரண்ட் ஆட்டத்தோட சைஸ் பிக்காக இருக்கும். ஸோ த சைஸ் ஆஃப் த கேட்டையான் டிக்ரீசஸ் ஃப்ரம் த parent atom. When atom is charged to the cation, the number of nuclear charge becomes greater than the number of orbital electrons. இப்போ ஒரு ஆட்டத்துல cation வந்து ஃபார்ம் ஆகுது. பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட நியூக்ளியர் சார்ஜ் வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் கேட்டையானை விடையும் அதிகமாக இருக்கும். அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட அளவு விடையும் அதிகமாக இருக்கும். நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்தால் அட்ராக்ஷன் வந்து அங்கே எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அங்கே எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்து விரிஞ்சு விரிஞ்சு அது போக போக நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு உள்ள அட்ராக்ஷன் குறையும். இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கே இல்லை. எலக்ட்ரான் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் குறையும் போது இன்னர் எலக்ட்ரான்ஸுக்கும் நியூக்ளியஸுக்கும் உள்ள அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 11 எலக்ட்ரான்ஸ். இப்போ இந்த நியூக்ளியஸ்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த 11 புரோட்டான்ஸும் இந்த 11 எலக்ட்ரான்ஸ்க்கு கூட அட்ராக்ஷன்ல இருக்கும். ஆனா அங்க கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து இங்க கொஞ்சமா கொடுத்தா போதும் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிறோம். ஒரு கிளாஸ் ரூம்ல டீச்சர் வந்து மேத்ஸ் வந்து டீச் பண்றாங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இந்த டீச்சர் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸ்ல நல்லா டீச் பண்ணி எஃபெக்டிவ் ரிசல்ட் கொண்டு வருவாங்களா, 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸ்ல டீச் பண்ணி எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் கொண்டு வருவாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸ்ல தான் டீச்சர் வந்து கான்ஃபிடென்ட்டாக அவங்க ஒர்க்கை கிளியர் பண்ணி கொண்டு வர முடியும். ஏன் இப்போ 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா டீச்சர் வந்து டீச் பண்ணுவாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்கலாம், அவங்க போயிட்டு அடுத்த நாள் வந்ததுக்கப்புறமா ஒரு ஓவராலாக ஹோம்ஒர்க் செக் பண்ணலாம். ஆனால் அவ்வளோ எஃபெக்டிவாக செய்ய முடியாது. 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸில் டீச்சர் டீச் பண்ணுவாங்க. டீச் பண்ணக்கூடிய டைம்லேயே அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையுமே கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க, ஃபார்முலா கேட்பாங்க, அவங்க பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை கரெக்ஷன் பண்ணுவாங்க. திருப்பி அவங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் அடுத்த நாள் உடனே அவங்க அதை கரெக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ அங்கே எங்கே எஃபெக்டிவ்னஸ் வந்து அதிகமாக இருக்குது, இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய. அதே மாதிரி தான் நமக்கு இங்கே எலக்ட்ரான்ஸோட அளவு குறையும் போது நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான்ஸோட அளவு இன்க்ரீஸ் ஆகும்போது நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் உள்ள அட்ராக்ஷன் டிக்ரீஸ் ஆகும். Why the cationic radius is smaller than its corresponding parent atom or neutral atom. Yeah? The loss of one or more electrons from an atom, it causes its size decreases. Because the size decreases, its ionic radius also decreases. So when an electron loses one or more electrons from the parent atom, it forms a cation and it is positively charged cation. The size of the cation is decreases from the parent atom, or the size of the cation is smaller than its parent atom because it has less number of electrons than the parent atom. Parent atomத்தை விடையும் கேட்டையான்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். So when an atom is positively charged, the number of cation increases, but its nuclear charge is more effective than the parent atom, effective than the orbital electrons. And nucleusல பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால
நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கும் உள்ள அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் present in the outermost shell is strongly attracted by the nucleus. Hence, the cationic size is smaller than the parent atom. இப்போ நான் ஜெனரலாக சொல்கிறேன், இது வந்து parent atom, இது cation. இப்போ இங்கே இந்த நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கே இருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா கேட்யான் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லுக்கும் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இங்கே பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து குறையுது, சைஸும் வந்து குறையுது. இப்போ நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் உள்ள அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். தான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். Why the cation is smaller than the parent atom? ஏன் parent atomத்தை விடையும் கேட்டியானோட சைஸ் குறைவா இருக்குன்னா கேட்டியான்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிமூவல் ஆகும். எலக்ட்ரான் ரிமூவல் ஆனாதான் கேட்டியான் ஃபார்ம் ஆகும். கேட்டியான் ஃபார்ம் ஆகும்போது கேட்டியானோட சைஸ் பேரண்ட் ஆட்டத்தோட சைஸை விடையும் கம்மியாக இருக்கும். பேரண்ட் ஆட்டத்தோட சைஸை விடையும் இந்த கேட்டியானோட சைஸ் கம்மியாக இருக்கும்போது அதோட அயானிக் ரேடியையும் கம்மியாகும். ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஆனால் நியூக்ளியர் சார்ஜ் நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸோட நம்பரில் எந்த சேஞ்சும் இருக்காது. அப்போ அங்கே புரோட்டான்ஸோட நம்பர் வந்து கேட்டையானில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட நம்பரை விடையும் அதிகமாக இருக்கிறதுனால அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன கேட்குறோம்னா, why the anionic radius is greater than its corresponding parent atom? Anion எப்படி ஃபார்ம் ஆகும்? The gain of one or more electrons to the parent atom is known as anion. Anion வந்து ஒன்னோ இல்லை அதுக்கு மேலேயோ நம்ம எலக்ட்ரான்ஸை பேரண்ட் ஆட்டத்துக்கு கூட ஆட் பண்ணும்போது ஆனியான் ஃபார்ம் ஆகுது. ஆனியன் ஃபார்மேஷனுக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து குளோரின் பார்க்குறோம். இந்த குளோரினோட அட்டாமிக் நம்பர் 70. அப்போ 17 புரோட்டான்ஸும் 17 எலக்ட்ரான்ஸும் குளோரின்ல இருக்கும் நியூட்ரல் ஆட்டத்தில். இந்த குளோரின் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. addition of one or more electron to the parent atom to form anion. இங்க Cl minus. இப்போ இங்க வந்து 17 புரோட்டான் இருக்கு, ஆனால் 18 எலக்ட்ரான் இருக்கும். ஷெல்லுன்னு பார்த்தோம்னா 2 8 இங்க 7 இருக்கும். 2 8 7 இங்க 2 8 8 இந்த மாதிரி ஷெல்லோட இருக்கு. இப்போ இங்க இருக்கிறத விடையும் இந்த ஆனியானோட ஷெல்லோட அளவு வந்து பிக்கா இருக்கு, ஏன்னா ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆயிருக்கு. In the formation of anion, the number of orbital electrons become greater than the nuclear charge. ஏன் நியூக்ளியர் சார்ஜை விடையும் இப்போ ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட அளவு அதிகமாக இருக்கும். ஸோ டூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆனியன் the number of orbital electrons become greater than the nuclear charge. நியூக்ளியர் சார்ஜை விட இந்த எலக்ட்ரான்ஸோட அளவு அதிகமாகும் போது நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் உள்ள அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? லெஸ்ஸாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸுக்கும் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸுக்கும் டீச்சர் எப்படி டீச் பண்ண முடியும்? இப்போ 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸில் இன்னும் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் 60 ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆனால் டீச்சர் அங்கே எஃபெக்டிவாக டீச் பண்ண முடியுமா? அங்கே டீச்சரோட லோடு வந்து இன்னும் அதிகமாகும். டீச்சரோட லோடு அதிகமாகும் போது டீச்சர் டயர்ட் ஆவாங்க. டீச்சர் வந்து இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸில் எவ்வளோ எஃபெக்டிவாக டீச் பண்ணி அவங்க பிள்ளைங்களுக்கு கோச்சிங் எல்லாம் எந்த அளவு கொடுப்பாங்களோ அந்த அளவு எஃபெக்டிவ்னஸாக 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸில் டீச்சரால் கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் இங்கே ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸோட அளவு கூடும்போது நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதே அளவில் தான் இருக்குது. நியூக்ளியர் சார்ஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சார்ஜ் சேமாக தான் இருக்கும். சார்ஜ் வந்து சேமாக இருக்கும். இப்போ Cl மைனஸ்க்கும் பேரண்ட் ஆட்டம் குளோரின் Clக்கும் 17 புரோட்டான்ஸ் தான் இருக்கும். ஆனால் எலக்ட்ரான்ஸோட நம்பர்
அதிகமா இருக்கு. Hence, the electrons are not strongly attracted by the lesser number of nuclear charge. So, the anionic radius is higher than the corresponding neutral atom. ஏன்னா இந்த neutral atomத்தை விடையும் anionsோட ionic radius அதிகமா இருக்கும். Addition of number of electrons in the orbital. Orbitalல addition ஆகுது electrons add ஆகுறதுனால அதோட ionic radiusம் increase ஆகும். So for example, இப்போ நம்ம ஒரு ions cationஸோட ionic radius எப்படி இருக்கும், anionsோட ionic radius எப்படி இருக்குன்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா fluoride வந்து ஒரு anion species, anionic species. அப்போ அதோட ionic radius increase ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா அப்போ 136 picometer. Then Na+ங்கிறது ஒரு கேட்சியானோட ionic radius எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். ஏன்னா அதோட சைஸ் வந்து டிகிரீஸ் ஆகும், ஸ்மாலா இருக்கும். சைஸ் ஸ்மாலா இருந்தா ionic radiusம் ஸ்மாலா இருக்கும். ஏன் நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரான்ஸ்க்கு இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் ஹையா இருக்கும். அதனால அதோட சைஸ் வந்து குறைவா இருக்கு. அதோட ionic radius இந்த ஆனியானோடையும் கம்மியா இருக்கு, 95 picometer. Next, what is the ionic radius trends in periodicity? Periodic table இந்த ionic radius எப்படி இருக்குன்னா, in periodic table top to bottom the ionic radius increases due to increase in number of orbital shell. இப்போ நம்ம periodic table டாப் டு பாட்டம் இந்த மாதிரி மேலே இருந்து கீழே வரும்போது அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ அதோட நம்பர் ஆஃப் ஷெல்ஸ், நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் இன்க்ரீஸ் இருக்கும்போது அயானிக் ரேடியஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பீரியாடிக் டேபிள் டாப் டு பாட்டம் ionic radius increases, but in the period left to right ionic radius decreases because period the number of shells or number of orbitals remains constant, but its effective nuclear charge increases. Effective nuclear charge increase ஆச்சுன்னா ionic radius decrease ஆகும். So friends, இந்த வீடியோ செஷன்ல நம்ம பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து அயானிக் ரேடியை பத்தி பார்த்தோம். What is ionic radius? Ionic radius is defined as the distance between the center of the nucleus and outermost ion present in the electron cloud. Generally, we can't able to find out the individual ion. Ionic radius. ஒரு individual ion-ஓட ionic radius find out பண்ண முடியாது. So we can measuring or estimating the distance between the cations and anions present in the ionic crystal. ஒரு ionic crystal ionic radii equal to radius of cation plus radius of anion. So the distance between the center of the cation and center of the anion. இப்போ இது வந்து கேட்டன் வந்து சைஸ்ல சின்னதா இருக்கும், ஆனியானோட சைஸ் வந்து பிக்கா இருக்கும். இந்த கேட்டனோட சென்டர் நியூக்ளியஸோட சென்டருக்கும் இந்த ஆனியானோட நியூக்ளியஸோட சென்டருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து ionic radius அப்படின்னு சொல்றோம். So ionic radii is the distance between the center of the nucleus and its outermost ion present in the electron cloud. இது general definition. ஆனா நம்ம individual ion-ஓட ionic radii calculate பண்ண முடியாது. அப்ப எப்படி நம்ம estimate பண்ணலாம்? The ionic radius of an ion can be estimated by measuring the distance between the cation and the anion present in the ionic crystal. Then நம்ம cations ஓட ionic radius எப்படி இருக்கும்?
Generally, the ionic radius of cation is smaller than the parent atom, but the ionic radius of anion is higher than the parent atom. Then periodic table பார்த்தோம்னா top to bottom ionic radius increases due to increase in number of orbitals and number of orbital electrons present in the outermost shell. But in the period left to right, ionic radius decreases because the number of orbitals remains constant, but its nuclear charge increases due to its attraction between the nucleus and outermost shell. The ionic radius decreases. Nucleus ku outermost shell ku ulla attraction increase ஆகும்போது அந்த அயான் வந்து shrink ஆகும். அதோட ionic radius வந்து decrease ஆகும். So friends, இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.